எபிசோட் 48ல் பேண்ட்ரி ஓப்பனிங்க்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் வெற்றியும் பாண்டியும் வச்சுட்ருக்காங்க. எல்லாமே டெக்கரேஷன்ஸ் அது இதுன்னு எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக உத்தமன் வராரு. வந்துட்டு உனக்கு சேலரி ஹை கொடுத்துருக்காங்கடா, 27,000 இனிமேல் உனக்கு சேலரி, ஆனால் எல்லாம் பிடித்தம் போக உன் கையில் 21,000 வரும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டுட்டு வெற்றி ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி 12,000 தான் வாங்கிட்டு இருந்தார். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கடன்லாம் கால்குலேஷன் போடுறாரு, எவ்வளோ சீக்கிரம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாண்டியும் டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இனிமேல் கடங்காரெல்லாம் உன் பேரை மறந்துடுவாண்டா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரகுபதி சார் வராரு. ரியா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ரிப்பன் கட் பண்ணி ரியா ஓப்பன் பண்ணும்போது ரகுபதி சார் முழுக்க கஞ்சா கருப்பு, அதாவது சிதம்பரம் இவரோட அப்பாவே, வெற்றியோட அப்பாவே மனசில் நினச்சிட்ருக்காரு. ஃபுல்லாக நமக்கு சீன்ஸ் எல்லாமே வந்து கஞ்சா கருப்பை தான் காட்டுறாங்க. அவர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி, அவர் நிற்கிற மாதிரி, நெடுமாறன் ஹக் பண்ணுற மாதிரி இந்த சீன்ஸ் எல்லாம் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வெற்றி வந்து அஸ்யூஷுவல் அவர் கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கீரை வடை, மசாலா டீ அப்படி இப்படின்னு போட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ஆஹோ ஓஹோன்னு சாப்பிட்றாங்க. ரகுபதி சார் சாப்பிட்டுட்டு ரொம்பவே புகழ்றாரு. புகழ்ந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, 2 கீரை வடையும் ஒரு டீயும் ஷெஃப் ஜான்கிட்ட கொடுத்து, நீ வந்து நெடுமாறன்ட்ட கொடுத்து நான் டேஸ்ட் பண்ண சொன்னேனே போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு ஏன்னா ரகுபதி சாருக்கு அந்த மசாலா டீ அண்ட் கீரை வடை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரும் கொண்டு போய் நெடுமாறன் சார்கிட்ட கொடுக்குறாரு. நெடுமாறன் சார் அவனுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த இது மட்டும் ஏன் மிச்சம் வச்சாராமா, இதையும் அந்த ரகுபதி சாரே சாப்பிட்ருக்க வேண்டியதானு சொல்லிட்டு ஒரு பென்சில் வச்சு கோவத்தில் அந்த வடை மேலே குத்துன்னு குத்துறாரு. இப்போ வேணியும் விக்கியும் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் வந்து பழைய லவ்வெல்லாம் நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ வேணால் சண்டை போடு விக்கி, ஆனால் வந்து பிரேக்கப் மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லி வேணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக வந்து ஸ்ரீநிதி வந்து உட்காராங்க. ஸ்ரீநிதி பற்றி இவங்க 2 பேரும் உடனே பேசிக்கிறாங்க. அவள் பாவம் தப்பாக ஃபீல் பண்ணுவா, இவ்வளோ நாள் அவள் கூட நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்போ திடீர்னு பேசலைன்னா அவள் பேடாக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் ஸ்ரீநிதியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி வேணி சொல்கிறாங்க. விக்கியும் வந்து ஸ்ரீநிதியை கூப்பிட வரும்போது அவங்க என்னென்னா கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. நீ என் கூட இருக்கும்போது அவளை பற்றி தப்பாக பேசினேன், இப்போ அவள் கூட இருக்கும்போது என்னை பற்றி தப்பாக தானே பேசுவேன் அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், இல்லை நான் உன்னை பற்றி தப்பாலாம் பேசலை, வேணி உன்னை பேசுறதுக்கு தான் கூப்பிட்டா, நீ வானோடனே நீ கூப்பிட்டே வரணுமான்னு சொல்லி கோவப்பட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போது ரகுபதி சார் மாறனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த கேன்டீன் விஷயத்தில் பேண்ட்ரி விஷயத்தில் நான் உன் பேச்சை கேட்கல, நான் வந்து வெற்றிக்கு அதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கல்ல விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு வந்துட்டு ரகுபதி சார் சொல்கிறாரு, அவன் நல்லா எல்லாத்தையும் பண்ணுவான், நான் உனக்கு ஒரு இது கொடுக்குறேன், இனி ஒரே ஒரு வாட்டி அவன் தப்பு பண்ணானா நீ அவனை அப்படியே ஃபயர் பண்ணிடு, நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கக்கூட வேண்டாம், யூ ஹேவ் மை வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அவனை ஃபயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இது கேட்டு நெடுமாறனும் ஓகே சார் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அநேகமாக நெடுமாறன் வந்து வெற்றி ஏதாவது தப்பு பண்ண வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தப்பு பண்ணார்னா மாட்டிக்குவார், அவ்வளோதான். இப்போ வெற்றி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த பேண்ட்ரியில் ஜாப் கிடச்சதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் பேண்ட்ரியா அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக செல்வி அவங்க தங்கச்சி வந்து ஃபோனை வாங்கிட்டு, பேண்ட்ரியா டீ கடை மாதிரி தானடா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, டீ கடைலாம் இல்லை இது அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லார். அதுக்கு வந்துட்டு இல்லை பரவாயில்ல, உங்கள் ரகுபதி சார் இங்கே வரும்போது கூட அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்த டாப்பிக்கை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே அவங்க அம்மா டக்குன்னு ஃபோனை பிடுங்கிடுறாங்க. ஏன்னா சிதம்பரத்தை பற்றி எதுவும் வெற்றிக்கு தெரியக்கூடாதுன்னு அப்போவே அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால் டக்குன்னு ஃபோனை பிடுங்கி ஏதோ மாற்றி பேசி மழுப்பி கட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ ஐஷு கிட்ட வேணி வந்து சொல்கிறாங்க, அவனோட பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே உனக்கு கால் பண்ணியிருக்காங்க, நீ ஃபோனை பிக் பண்ணவே இல்லைன்னு என்ன கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஐஷும் அவங்க பேண்டில் இருக்கிற ஒருத்தருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதை பாடி முடிச்சு கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நம்ம மேலே லீகலாக ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஐஷு சொல்கிறாங்க, சரி ஓகே. நான் ஐஷு வந்து இப்போ பாட வேண்டாம்னு முடிவெடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு நாள் மனசு விட்டு பேசியிருப்பாங்கல்ல, அதனால் இனிமேல் நம்ம பாட வேண்டாம், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஷெஃபாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இந்த ஷெஃப் வேலையெல்லாம் ஒழுங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேண்ட் மெம்பர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம கை நீட்டு அட்வான்ஸ் வாங்கினதை மட்டும் நான் பாடி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எந்த பேண்ட்லேயும் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது மியூசிக் டைரக்டர் ஷிபு வந்து நெடுமாறனை மீட் பண்ணுறாரு. நெடுமாறனை மீட் பண்ணி 2 பேரும் மாறி ஆஹா ஊஹோன்னு புகழ்கிறாங்க. புகழ்ந்துட்டு ஷிபு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணை நான் மீட் பண்ணேன், அவளை மாதிரி ஒரு சிங்கர் யாருமே இல்லை அப்படின்னு நெடுமாறன் சொல்கிறாரு, நீங்கள் தப்பாக யாரையோ பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் உங்கள் பொண்ணு தான் ஐஷு தானே, எனக்கு நல்லா தெரியும், ஐயோ என்ன வாய்ஸு, இப்படி ஒரு சிங்கரை சினி இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணவே கூடாது, நான் கண்டிப்பாக அவளுக்கு சான்ஸ் கொடுக்க போகிறேன், ஏன் பாட்டே பாட வைக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே நெடுமாறன் வந்து ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்காரு. நைட்டு வீட்டிலேருந்து ஐஷு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கவனிச்சுட்டே இருக்காரு. ஐஷு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்துட்டு நெடுமாறன் செம்ம டென்ஷன் ஆகி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அங்கே போனால் ஐஷு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இப்போ மிச்சம் இருக்கிற 2 சாங்ஸ் மட்டும் நான் பாடி கொடுக்குறேன், அதுக்கு மேலே பாட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பாட போகிறாங்க. ஆஸ் யூஷுவல் அவங்களோட மாஸ்க் போட்டுட்டு அவங்க பாடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நெடுமாறன் பார்க்குறாரு. பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.